அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸில் இந்தியா லெவலில் என்ன நடந்துச்சு, ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு லெவலில் நடந்து போட்டிருக்கோம். ஸோ இந்திய லெவலில் போன வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது இந்த நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 10 ஆண்டுகளில் 24 கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டதாக நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி தெரிவித்தார் அப்படிங்கிற செய்தி. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு நிதி ஆயோக் அப்படிங்கிறது சிலபஸில் டைரெக்டாகவே இருக்குது. ஸோ அதில் 3 விதமான தலைவர்கள் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தலைவர், துணைத் தலைவர், சிஇஓ. தலைவர் யாருன்னா பிரதமர், துணைத் தலைவர் யாருன்னா இந்த சுமன் பெரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல இவர் தான் சுமன் பெரி. அடுத்து பார்த்திங்கன்னா சிஇஓ இப்போ யார் அப்படின்னா விஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நிதி ஆயோக் பற்றி எவர்கிரீனாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த சுமன் பெரியை பொறுத்தளவில் இவர் எப்பத்துலேருந்து பதவியில் இருக்கார் அப்படின்னா மே 1, 2022 பதவி இருக்கார். அதுக்கு முன்னாடி யார் இருந்தானா ராஜீவ்குமார்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ நிதி ஆயோக்கோட 3வது தலைவர் இவர் தான். ஸோ நிதி ஆயோக்கோட ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னு கேட்பாங்க, பிரதமர் மோடி. திட்டக்குழுவோட ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னு கேட்பாங்க, ஜவஹர்லால் நேரு. ஸோ அந்த வரிசையில் நிதி ஆயோக்கோட 3வது தலைவர் இவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள். ஸோ நிதி ஆயோக் சேர்ந்தமா கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உலக பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 66வது இடத்த பிடிச்சிருக்கான். ஆல்ரெடி மொத்தம் 147 நாடுகளை மேற்கொண்டதில் இந்தியா வந்து 66வது இடம், 55.7. ஆமாம், இந்த டேட்டாவை நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 66வது இடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு வந்து ட்ரோன் எதிர்ப்பு படை அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கு. எந்த இராணுவத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படையில் இந்த ட்ரோன் எதிர்ப்பு படையை உருவாக்கியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, காஷ்மீரில் வந்து பகல்காம் தாக்குதல் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து தீவிர எதிர்ப்பை வந்து நம்ம இந்தியா வந்து பதிவு செய்திருந்துச்சு. இந்த நிலைமையில் அந்த எல்லை பாதுகாப்பு படையில் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எல்லை பாதுகாப்பு படை பற்றி நம்ம ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது. ஸோ அந்த பிரிவில் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் எதிர்ப்பு படைங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் குறியீடில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கடந்த ஆண்டு 85வது இடத்துல இருந்திருக்காங்க. தற்போது வந்து 77வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ தற்போது பாஸ்போர்ட் வந்து 77வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விமான நிலையங்களுக்கான அந்த இதில் பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் 84.23 புள்ளிகளுடன் 9வது இடத்தை பிடித்துள்ளது. இதன் மூலமாக தொடர்ந்து 3 ஆண்டுகளாக உலகின் சிறந்த டாப் 10க்குள்ளே இந்த விமான நிலையம் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அப்போ வேர்ல்டுலேயே இப்போ டாப் 10க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இது வந்து ஃபஸ்ட்டாக கூட இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான்.